நல்ல ஒரு சூழல் வந்து ஞானத்துக்கான சூழலே என்னன்னா, ஒன்று உனக்கு ஏதாவது ஒரு நோய் மாதிரி ஏதாவது ஒன்று ஃபார்ம் ஆகணும், இல்லை தொழிலில் தோக்கணும். அருணகிரிநாதருக்கு வந்து லைஃப்பில் வந்து எல்லாம் போச்சு. அவர் போய் சூசைட் பண்ணிக்க போகும்போது நெருக்கடியில் தான் போனார். புரியுதுங்களா? அதில் ஒரே ஒரு ப்ளஸ் அவர் லைஃப்பில் என்னன்னா, எதையாவது ஒரு இடத்துல போய் குதிக்காமல் அது வந்து இறை சம்பந்தமான ஒரு இடமா போயிடுச்சு. அவங்க வாழ்க்கையில் என்னன்னா, அவங்க படித்தவங்க அத்தனை பேர்த்துக்குள்ளேயும் அவங்க எப்படி ஒரு கம்யூனிஸ்டவாதிகளோட புத்தகத்தை படிச்சுட்டு அவங்க ஒரு பேட்டர்னில் செயல்படுவாங்களோ, அவங்க ஒரு மார்க்கத்தில் இருப்பாங்களோ, அதே மாதிரி மார்க்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஒரு ஞானியோட ப்ராசஸ் தன்னை மாதிரியே ஒருத்தர் மாறணும் கிடையாது, அவனை மாதிரியே அவன் மாறணும், அவனை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் ப்ராசஸ்ஸு. இப்போ சிட்டு கிருஷ்ணமூர்த்தியை படிச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் என்ன ஆகிட்டீங்கன்னா, சிட்டு கிருஷ்ணமூர்த்தியில் இருக்கிற வார்த்தைகள் சில வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க. அப்போ உனக்குள்ளே இருக்கிற விஷயத்த இது எனக்கா தோணுதா, இல்லை வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு அதனால வந்துருச்சா? இப்போ நான் எப்படி தெரியுமா உன்னை பார்க்குறேன், நீ படிச்சிருக்க, எல்லாத்தையும் வச்சிருக்கிற, உனக்கான நீ வேலை செய்யாமே என்ன இருக்கிற, நீ எப்போ உன்னோட வேலை செய்வேன்னு எனக்கே தெரியல. புரியுதா? ஒவ்வொரு தலைவனும் ஊரில் இருக்கிற எல்லா தலைவனையும் படித்து வச்சுக்கிட்டு அவன் ஒரு பணி செய்கிறான். அவனுக்குள்ளே இருக்கிற சுயம் இருக்குல்ல, அது ஒரு நாள் கூட வெளியில் பேச மாட்டேன். புரியுதா? அந்த தியானம் எப்போ ஒரிஜினலாக வரும்னா, உன்னோட சுயம் அப்படி வெளியில் வரும்போது வரும். என் லைஃப்பும் அப்படி தான். யாருக்கெல்லாம் நெருக்கடி ஜாஸ்தியாக இருக்கோ அவங்களுக்கு ஞானத்துக்கான நல்ல பேஸ் இருக்குன்னு அர்த்தம். நல்ல ஒரு சூழல் வந்து ஞானத்துக்கான சூழலே என்னன்னா, ஒன்று உனக்கு ஏதாவது ஒரு நோய் மாதிரி ஏதாவது ஒன்று ஃபார்ம் ஆகணும், இல்லை தொழிலில் தோக்கணும், இல்லை ஏதாவது உனக்கு ஒரு சடனாக லைஃபுக்குள்ளே ஒன்று இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு நெருக்கடி இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பாக அந்த நெருக்கடிக்காகனாச்சும் நீ உன்னை வந்து பாதுகாக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணு. இப்போ நிறைய பேர் இங்கே ஞானத்தை நோக்கி வந்ததுக்கோ இறைவனை நோக்கி வந்ததுக்கு முக்கியமான காரணம் அவங்கனால வரல, அந்த நெருக்கடி தான் அவங்கள முழுமையாக வெளிப்பக்கம் போக வைக்காம அப்படியே நிற்க வச்சுச்சு. ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் உங்ககிட்ட இருக்கிற நெருக்கடி தான் ஞானத்துக்கு ப்ளஸ்ஸாக இருக்கு. இப்போ அதனால நிச்சயமாக நீங்கள் அந்த நெருக்கடியை வந்து நல்லது, இது ஒரு இயற்கையாக அமைஞ்ச ஒரு வாய்ப்பு, இது இதை வச்சு நம்ம முன்னேறி வருவோம்னு நம்ம நினைக்கணும். இது வந்து யாராக இருந்தாலும் சரி, அந்த சூழல் வந்து நெருக்கடி தான் உங்களை வந்து வளர்க்கும், உங்களை உருவாக்கும். உங்களை வந்து நாங்கள் சொல்கிறதோட எங்களுடைய வார்த்தைகளை தாண்டி அந்த நெருக்கடி என்ன பண்ணுன்னா உங்களை ஒரு கம்பாலாக ஒரு இடத்துல நிற்க வைக்கும். சரி, நமக்கு யாருமே கிடையாது, இந்த இடத்துல நம்ம நின்னே ஆகணும், யாரையாவது ஒருத்தரை பிடிச்சிக்கணும், எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஸை வந்து உங்கள் நெருக்கடி தான் ஏற்படுத்தியிருக்கும். நீங்கள் என்ன போதனை சொன்னாலும் இப்போ எல்லாம் உங்களுக்கு ஒரு கேஷுவலாக ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் நெருக்கடி வரும்போது கேஷுவலாக ட்ரை பண்ண மாட்டீங்க, ஒருங்கிணைத்து ட்ரை பண்ணுவீங்க. ஒரு நிலைப்படுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு நிலை ஒரு பாதைங்கிறது இருக்குல்ல, ஒரு பாதையும் ஒரு நிலையும் ஏன் கிடைக்க மாட்டேதுன்னா நெருக்கடி இல்லை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பெரிய நெருக்கடி இருந்துச்சுன்னா ஒரு நிலையும் ஒரு பாதையில் தான் நிற்பீங்க. ஏன்னா அந்த நெருக்கடியிலேருந்து நான் தப்பிச்சு ஆகணும், வாழ்வோ சாவோ அப்படின்னு அந்த சூழல் வந்து உங்களுக்கு நீங்கள் அதை செஞ்சாகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே மூவ் ஆவீங்க. அது உங்களை லைஃபுக்குள்ள கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? இப்போ நான் நெருக்கடிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான். அருணகிரிநாதருக்கு வந்து லைஃப்பில் வந்து எல்லாம் போச்சு, அவர் போய் சூசைட் பண்ணிக்க போகும்போது நெருக்கடியில் தான் போனார். புரியுதுங்களா? அதில் ஒரே ஒரு ப்ளஸ் அவர் லைஃப்பில் என்னன்னா, எதையாவது ஒரு இடத்துல போய் குதிக்காமல் அது வந்து இறை சம்பந்தமான ஒரு இடமா போயிடுச்சு. அது குதிக்கிறது கூட அங்கே ஒரு இறை சம்பந்தமாக ஒரு இடம் தேவைப்பட்டிருக்கு அந்த நெருக்கடியில். அப்போ அந்த நெருக்கடி வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. அப்போ அங்கே அவர் குதிச்சாரு, அவர் முருகன் காப்பாத்தினாருங்கிற கதையை விட்டுட்டு அந்த நெருக்கடியை மீண்டு வர்றதுக்கு ஒருத்தர் ஆலோசனை கொடுத்தாரு. ஒரு சாதாரணமாக அங்கே அவர் குதிக்க போயிருக்கலாம்,
அப்போ அங்கே ஒருத்தர் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டவருங்க வாப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒன்று விஷயத்த பண்ணி அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணி இங்கே உட்காரு அப்படின்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம். அவர் குதிச்சு முருகன் வந்து காப்பாற்றினாருன்னு கூட நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. அதே முருகன் பிச்சைக்காரன் மாதிரி இருக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அவர் வந்து ஒரு விஷயத்த உபதேசம் கொடுத்து பண்ணியிருக்குன்னா அந்த உபதேசத்தை அவர் கேட்டதுக்கு முக்கியமான காரணமே வாழ்க்கையே இல்லை இந்த நெருக்கடியில் இதையாச்சும் ஒரு வாட்டி கடைசியாக ட்ரை பண்ணி பார்ப்போம்னா அவர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். அப்போ உட்காந்து போனவர் அப்படியே அந்த நெருக்கடியில் வாழ்வோ சாவோ நம்ம வந்து இங்கே உட்காந்தானா செத்தானா ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ட்டு உட்கார்ந்தவர் அப்படியே ஒரு தியானத்துக்குள்ள தன்னை வந்து உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாயிடுச்சு. இப்படித்தான் இது லைஃப்ல. இதே மாதிரிதான் என் வாழ்க்கைக்குள்ளேயும் ஒரு நெருக்கடி தான் என்னை வந்து இந்த பாதையே வந்துச்சு. உங்களை மாதிரிதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். புரியுதுங்களா? மனித தன்மையில யோசிக்கிறது, பார்க்கறது, பாயிண்ட்ல இருந்து யோசிக்கிறது, அதை ஆலோசனை பண்றதெல்லாம் ஞானத்துக்கு சாத்தியமே படாது. அதெல்லாம் பரணியில மூட்டை கட்டி வச்சிடணும். அதெல்லாம் வந்து இந்த டிபேட் மாதிரி. புரியுதுங்களா? இந்த இந்த யங்ஸ்டரும் சரி, இந்த புரட்சியாளர்னு சொல்றவங்களும் சரி, யாருமே இந்த தேசத்தை மாற்றணும் ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் மாற்ற முடியாது. ஏன் மாற்ற முடியாதுன்னா அவங்களுக்கே இன்னும் நிறைய வழிமுறைகள் தேவைப்படுது, நிறைய செயல்பாடுகள் தேவைப்படுது. புரியுதுங்களா? அவங்களுடைய சொல்லாடல்களை வீட்டில் உள்ளவங்களே அவமதிப்பாங்க. அப்போ நம்ம இன்னும் மாறணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல உணர்ந்துக்கணும், அந்த செயல் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வந்து இந்த வார்த்தை இந்த மாதிரி யோசிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு இன்னும் ஒரு சூழலில் மாறுறதுக்கு வாய்ப்பை ட்ரை பண்ணணும். அப்போ உங்களுக்குள்ள ஏதாவது ஒன்று நிகழும் போது அது வேற மாதிரி இருக்கும். இப்போ ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட போதனைகள், அவரோட செயல் எல்லாமே என்னன்னா, நீ இயல்பா இருங்கிறது தான் அவருடைய செயல், எதையும் பிடிச்சிக்கின்னு போகணும்னு. ஆனால் அவருடைய போதனைகள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய செயல்பாடுகள்லாம் வேற வடிவத்துக்குள்ள இருக்கும். அதை படித்தவங்க அத்தனை பேருக்குள்ளேயும் யாருமே இந்த மாதிரி ஞானத்துக்குள்ளேயோ ஞான பாதைகளுக்குள்ளேயோ டெப்தா அப்படிலாம் வரல. அவங்க வாழ்க்கையில் என்னன்னா, அவங்க படித்தவங்க அத்தனை பேர்த்துக்குள்ளேயும் அவங்க எப்படி ஒரு கம்யூனிஸ்டவாதிகளோட புத்தகத்தை படிச்சுட்டு அவங்க ஒரு பேட்டர்னில் செயல்படுவாங்களோ, அவங்க ஒரு மார்க்கத்தில் இருப்பாங்களோ, அதே மாதிரி மார்க்கத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி மார்க்கமா போயிடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு டிஃபிகலா ஆயிடக்கூடாது. அவர் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அவர் டீச்சிங்லயே இதை நிறைய தடவை சொல்லுவாரு, இந்த மாதிரி நடக்கலாம் உனக்கு, நான் இதை படிக்கிறேன், புத்தியை மட்டும் யூஸ் பண்றேன், நான் புத்திசாலினா அந்த பிரிவினை. இப்ப நீங்க பிரிவினை நீங்க அவருடைய சொல்ல போற கருத்து எல்லாமே என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னதான் சொல்ல வர்றாரு அவரு நேரடியா? அவர் வந்து நீங்க சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி இத பண்ணிடாதீங்க, இந்த ஒரு டெண்டன்சி வரும், இத பண்ணிடாதீங்க, தவறுங்க அப்படின்னு சொல்லி அவர் டீச்சிங்லயே அவர் சொல்லியிருப்பாரு. இப்ப நீங்க அவரோட டீச்சிங்லயே அவர் வந்து இதை பண்ணிடாதீங்க, இப்படி போயிடாதீங்க அப்படின்னு வந்து அவர் சொல்ல வர்றாருல. இதை படிச்சிருக்க அத்தனை பேரும் அவங்களோட விஷயம் இதை பண்ணல அவங்க, ஆனா அவங்க செயல்பாடுகள்லாம் வேறையா இருக்கு. புரியுதுங்களா? ஒரு உலகத்திலே பெரிய போராளி யாருன்னா கம்யூனிஸ்ட்வாதிம்பாங்க, தெரியுமில்ல? அவங்க ரொம்ப எளிமையானவங்க, ரொம்ப சாதாரணவங்க, ஆனால் உன்னதமாக போராடுவாங்க. ஆனால் அவங்களால மக்களோட மக்களாக போய் கலக்க முடியாது. ஏன் சொல்லுங்க? என்னுடைய சிந்தனையில வந்து அவங்களுக்கு வந்து எல்லாரையும் மேல தூக்கணும்ன்ற எண்ணம் இல்ல, எல்லாரையும் கீழே இழுக்கணும், என் நிலைமைக்கு இழுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை, தன்னை மாதிரியே மாறணும்னு நினைக்கிறது தான் அவங்களோட ப்ராசஸ். ஒரு ஞானியோட ப்ராசஸ் தன்னை மாதிரியே ஒருத்தர் மாறணும் கிடையாது, அவனை மாதிரியே அவன் மாறணும், அவனை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் ப்ராசஸ். இப்போ ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியை படிச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் என்ன ஆகிட்டீங்கன்னா, ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியில் இருக்கிற வார்த்தைகள், சில வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்குன்னு ஒன்று வச்சுக்கிட்டு, அப்படி போயிடக்கூடாதுங்க, அவரே சொல்லியிருக்கிறாரு, இப்படி வந்துடணும், இல்லை இப்படி போயிடணும் அப்படிங்கிற ஒரு செயலுக்குள்ளே போயிடுறீங்க. நீங்கள் அங்கே எங்கே உங்களுக்கு உள்ள விசாரணை நடத்துறீங்க? இப்போ உங்களுக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான், நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான், அதுக்கு நீங்கள் என்ன செயல்பாடுகள்னு ஒன்று இருக்குல்ல, உங்களை நீங்கள் செல்ஃபாக ரியலைசேஷன் பண்ணுறதுக்காக தான் ஒரு போதனைகளை நடத்துறது. புரியுதுங்களா? ஒரு போதனைக்கோட அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் போதனை பண்ணுறோன்னா என்ன, நான் செல்ஃபாக ரியலைசேட் பண்ணிட்டேன், பண்ணுறதுக்கு வாய்ப்பு பிரபஞ்சத்தால் கொடுத்துச்சு. ஒவ்வொரு நாளும் நான் ஒரு மாணவனாக அதை நான் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்.
அதே மாதிரி அந்த செல்ஃப் ரியலைசேஷன் நீ ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த போதனை. என்ன மாதிரி மாறணுங்கிறது கிடையாது. உனக்கு உன்னுடைய பேட்டர்ன்ல இருந்து நீ உன்னை சரி செய்யறதுக்கு வாய்ப்பை உருவாக்கணும். அப்போ உனக்குள்ள எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத நீ பிரிச்சு பார்க்க கத்துக்கணும். அப்ப உனக்குள்ள இருக்கிற விஷயத்த இது எனக்கா தோணுதா இல்ல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு அதனால வந்துருச்சா, இப்ப இது சிட்னி கிருஷ்ணமூர்த்தியோட ஆலோசனையா இது என்னுடைய ஆலோசனையா, இதெல்லாம் உனக்கு பிரிக்கணும். இல்ல உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்துலதான் மாறுபடுறேன். ஏன்னா சித்து கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவாரு, நீங்க சொன்னது அதான் அவர்கிட்ட சொல்லுவாரு, நான் இந்த இப்போ ஒரு பதில் சொல்றேன்னு உனக்கு அந்த பதில் இருக்கா நாட்டி நீயா சியா அப்படின்னு அவர் கேட்பாரு. அவரு பின்னாடி போய் நீ இப்போ நான் ஒரு செயல் செய்யறேன்னா ஏன் இதை பண்றேன்னு பின்னாடில இருந்து பார்க்க சொல்லுவாரு உள்ள. சோ அது பார்க்க அது கரெக்டு தான். அவர் சொல்றது அவர் போறது அந்த செயல் அந்த டீச்சிங் எல்லாம் கரெக்டு தான். ஆனா அதை கொடுக்கப்பட்டது அதை படிச்சவங்களோ அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தான் கேட்கிறேன். இப்போ நீ உன்னோட செயல்பாடு இருக்குல்ல, இப்போ உன்னோட நீ இருக்கல்ல, நீ படிச்சுட்ட, இப்போ உங்ககிட்ட என்ன சேஞ்ச நான் எதிர்பார்த்திருக்கணும் சொல்லு. எனக்கு தோணுது அவனை படிக்க நான் ரொம்ப எதையும் சீக்கிரம் ஜட்ஜ் பண்றது இல்ல. இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையோ இல்லைன்னா இது எனக்கு இந்த பேட் ஃபீலிங் வருது அப்படின்னு பாக்குறேன். பட் அது சரியா தவறான நான் ஓரளவுக்கு பின்னாடில இருந்து நான் எப்படி தெரியுமா உன்னை பாக்குறேன். நீ படிச்சிருக்க எல்லாத்தையும் வச்சிருக்கிற, உனக்கான நீ வேலை செய்யாமே என்ன இருக்கிற, நீ எப்போ உன்னோட வேலை செய்வேன்னு எனக்கே தெரியல. புரியுதா? நீ செய்யறல ஒரு வேலை அது உனக்காக தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிற. என்னை பொறுத்தளவுக்கு நான் உன்னை எப்படி பாக்குறேன்னா இன்னும் நீ உனக்கான வேலையை இன்னும் தொடங்கவே இல்லை. நீ இப்ப பார்த்துட்டு இருக்க வேலை உன்னை பேசுறதெல்லாம் நீ இல்லை. புரியுதா? இப்ப நீ பேசுறல என்கிட்ட அது உன்னுடைய ஒரிஜினாலிட்டி உன் சோல்ல இருந்து வரல, அதெல்லாம் இங்கிருந்து எடுக்கப்பட்டது. அதெல்லாத்தையும் மூட்டை கட்டி வைக்கணும். நீ எங்க, உன் ரோல் எங்கன்னு நான் கேட்குறேன். நான் உன்னை எப்படி பார்க்குறேன்னா நீ இன்னும் ஒருத்தன் உள்ள இருக்கிறவனே எனக்கு தெரியும். அவன் பேச மாட்டான். நீ பேசுறதெல்லாம் இங்க பேச வச்சவங்களுடைய பேசிட்டு போனவங்களோட கதையை தான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் இவங்களோட குப்பை. உன் குப்பை எங்க? அதுதான் எனக்கு வேணும். நீ இவங்க குப்பையெல்லாம் ஓரமா வை, ஆனா அவங்க குப்பையெல்லாம் நீ எடுக்க மாட்டேங்கிற. அவங்க குப்பை தான் மீண்டும் மீண்டும் வருது. சிட்டு கிருஷ்ணமூர்த்தி மாதிரி 1000 கிருஷ்ணமூர்த்தி தான் உள்ள இருந்து வெளியில வர்றான். நீ எங்க, உன் சோல் எங்க, உன்னோட ரோல் எங்க, உன்னோட சுயம் எங்க? இப்ப நான் தான் சொல்றேன் என்னுடைய சுயம் பிரபஞ்சத்திலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப என் தாய் தகப்பன் எனக்கு கொடுத்த சுயத்தையே அகற்றுறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அதுதானே நீ செய்யணும். அப்ப நீ உனக்கான வேலையை நீ பார்க்கவே இல்லையே. புரியுதா? ஒவ்வொரு தலைவனும் ஊர்ல இருக்கிற எல்லா தலைவனையும் படிச்சு வச்சுக்கிட்டு அவன் ஒரு பணி செய்யறான். அவனுக்குள்ள இருக்கிற சுயம் இருக்குல்ல, அது ஒரு நாள் கூட வெளியில பேச மாட்டேது. இப்ப எல்லா மனிதனும் பிற விஷயத்த படிச்சான், பள்ளிக்கூடத்துல, காலேஜ்ல, பிற வாழ்க்கையில, குருமார்களோட, அதையெல்லாம் வாழ்க்கையில அப்ளை பண்ணான். ஆனா அவன் விஷயத்த யூஸ் பண்ணாமே செத்து போயிட்டான். ஆனா ஞானி பிற விஷயத்த எல்லாத்தையும் அழிச்சான், அவன் விஷயத்த பயன்படுத்தினான். இதுதான் ஞானி. இதுதான் வேணும். நீங்க உங்க விஷயத்த பயன்படுத்துங்க. நீங்க பயன்படுத்துறதுலாம் பிற விஷயம். இது உங்களை அறியாமையே புற விஷயம் உங்களுக்குள்ள ஊடுருவி நீங்க எது உங்க விஷயம் எது புற விஷயம்னே உங்களால கண்டுபிடிக்க முடியாம தான் நீங்க பயணம் பண்றீங்க. இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த சொல்லாடல்கள், நீங்க உங்க டிராவல், உங்க வாழ்க்கையோட மெத்தட் எல்லாம் உங்க ஸ்டைல், உங்க சோல் அது இல்லை. அதனால புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க வாழ்றங்க ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தன்னுடைய ஒரிஜினாலிட்டி வாழ்க்கை இல்லை. அம்மா கற்றுக் கொடுத்தது, அப்பா கற்றுக் கொடுத்தது, பெரியம்மா கற்றுக் கொடுத்தது, சித்தி கற்றுக் கொடுத்தது, நடிகன் கற்றுக் கொடுத்தது, தொழிலதிபர் கற்றுக் கொடுத்தது, போனவன் கற்றுக் கொடுத்தது, வந்தவன் கற்றுக் கொடுத்தது, ஊருக்காரன் கற்றுக் கொடுத்தது, எங்க தாத்தா இன்ஸ்பிரேஷன், எங்க பெரியப்பா. எங்கடா நீ எங்கடா? உன் வாழ்க்கை எங்கடா? எப்படா வாழ்வா உன் வாழ்க்கைய? தெரியாது. எவன் வாழ்க்கையாடா கொண்டாந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க? புரியுதா? அப்ப நாங்க எல்லா வாழ்க்கையும் அப்ளை பண்ண உடல் தான் இது. நாங்களும் அப்படித்தான் இருந்தோம். அதை அகட்டி அங்க நான் அனுப்புன இல்லை பூமிக்கு. அவன் எங்க? நீ எங்க கண்ட செயல்லாம் வச்சிருக்கிய அதெல்லாம் அகட்டு அப்படின்னு தான் விஷயம். இதுதான் தியானத்தோட முக்கியமான குறிக்கோள். அப்ப இத கண்டுபிடிக்கணும்ல. ஓகே,
இது நீங்கள் வந்து நீ ட்ரை பண்ணு, உனக்கே தெரியும். நான் சொல்கிறத வந்து நீ ஒரு நாளில் கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து உண்மையிலேயே என் ஸ்டைல் தானா, எனக்கு உனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடி. ஒரு நாள் உன்னோட சுயம் அப்போ தான் வெளியில் வரும். அப்போ நீ என்ன பண்ணுவ, ஒரிஜினலாக ட்ரை பண்ணுவ. புரியுதா? அந்த தியானம் எப்போ ஒரிஜினலாக வரும்னா உன்னோட சுயம் அப்படி வெளியில் வரும்போது வரும். புரியுதா? அந்த சுயம் தான் உனக்குள்ள ஒரு குரல் கேட்கும், அது எப்பயாவது கேட்கும். அந்த குரலை மேம்படுத்தினா நீ உனக்குள்ள இருக்கிற சுயம் வெளிப்படுதுன்னு அர்த்தம். அந்த உனக்குள்ள அந்த குரல் மட்டும்தான் நிஜம், நான் கூட நிஜம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்க, அந்த ஒரிஜினாலிட்டி தான் நீ. அந்த குரலை மனமா இல்ல அது என்ன நிஜமா, அங்கேயும் இன்னொருத்தன் மனம்னு ஒருத்தன். அந்த ஒரிஜினாலிட்டி கேட்க 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 அதை நீ மேம்படுத்த உன்னோட சுயம் வெளியில வரும். அதை நீ கண்டுபிடிச்சிட்டன்னா அப்ப நீ மட்டும்தான் அங்க பணி செய்வ, பாக்கி யாரோட ரோல் அங்க. புரியுதுங்களா? அப்ப எனக்கு மனம் வேலை செய்யும் போது அந்த ஒரிஜினாலிட்டி எப்பயாவது பேசுனுச்சு. எனக்குள்ள இன்னொருத்தன் வந்து சொன்னான், டேய் அந்த ஒரிஜினாலிட்டியா ஒண்ணு வருது பாடுறா, எப்பயாவது வரும் பாரு, அதை புடுறா. அவன் தான்டா நீ, பாக்கி எல்லாம் நீ கிடையாதுடா. இங்க உனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்கடா, அதை வச்சு நீ அப்ளை பண்றடா, அதை வச்சு திறமைங்கிறடா, டேலண்ட்டுங்கிறடா, பெரிய ஆளுங்கிறடா, அதெல்லாம் இல்லடா. இன்னொருத்தர் வாத்தியார் கணக்கு கொடுத்தாருல, அது வேண்டாம்டா, உன்னால கணக்கு போட முடியும்டா. அதனாலதான் எந்த ஞானியும் பள்ளிக்கூடத்துக்கு போனதில்லை, காலேஜுக்கு போனதா ஐடின்னா அவனோட ஒரிஜினாலிட்டியே பள்ளிக்கூடம் போய் காலேஜுக்கு போகாதமே அவன் ஒரிஜினல்லே அது இருக்கு தெரியும், அவனால பண்ண முடியுங்கிறது தான் அது உண்மை தத்துவம்.